சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். படம் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதெல்லாம் தாண்டிட்டு முதல்ல படம் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஒப்பீனியன் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் ஒன்று வருது. அந்த டைலாக் கேட்கும்போது நமக்கு எங்கே எவன்டா சொல்லி கொடுத்தான் அந்த டைலாக்னு தோணுச்சு. அந்த ஹேஷ்டேக் வந்து பிரபலமாக்கும்போது இது இந்தியா வருவதற்கான நேரம் சரியாயிடுச்சு, நான் இப்போ வரப்போகிறேன், ஏன்னா நோய் முற்றுவதற்காக நான் வெயிட் பண்ணேன், நோய் முற்றுனா தான் நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்யணும். எந்த ஊரில் இப்படி ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க? கேலண்டர் சாங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேலண்டர் சாங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேலண்டர் இந்த மாதிரி வந்து பெண்கள், அழகிய பெண்களை அரகுற ஆடையில் வெறும் இந்த மாதிரி உள்ளாடைகளை மட்டுமே போட்டு படம் எடுக்கிறது ஒரே ஒரு நபர் தான். இப்போ நம்ம யூஸ்வலாக டீசர் காட்டுவாங்களோ, ஒரு படம் வரப்போகுதுன்னா ஒரு டீசர் காட்டுவாங்கல்ல, பார்ட் 3 வரதுக்கு டீசருடைய முன்னோட்ட டீசர்னு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது பேர் இருந்துன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதை தான் காமிச்சிருக்கோம். அதுக்கு 3 மணி நேரம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சுஜாதா அவர்கள் கூட இருந்த காலகட்டத்தில் அவரோட கூட இருக்கும்போது நிறைய ஷார்ப் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரியான சொல்லி கொடுக்குற ஆட்கள் விஷயங்கள்லாம் இல்லை. சுஜாதாவுடைய இழப்பு வந்து சங்கர் வந்து கொஞ்சம் பயங்கரமாக, கொஞ்சம்லாம் கிடையாதுங்க, பெரிய பாதிப்பு வரும். பிக் பாஸில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. அது டைலாக்கே சொல்லிட்டார்ல, ஓடவும் முடியாது ஒளி. இது வந்து கேட்டு காது புளிச்சிருச்சு நமக்கு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கணும் புதுசாக. நீங்கள் இந்தியன் 2 வந்தால் அப்படியே பயங்கரமாக இருக்கும். பாட்டே என்ன சொன்னிச்சுங்க, கதரோட போகிறோம்னுச்சு. அப்போ அதுக்கு அர்த்தம் புரியலைங்க. இப்போ படம் பார்த்தப்ப புரிஞ்சிருச்சு. சார் வணக்கம். வணக்கம். இந்தியன் படம் பார்த்துருப்பீங்க, இந்தியன் 2 பார்த்துருப்பீங்க. ஸோ படம் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதெல்லாம் தாண்டிட்டு முதல்ல படம் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன கரண்ட்டில் நாடு முழுக்க என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்றத ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமாக இது மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அதை எடுத்ததை கோர்வையாக கொடுக்க தவறிட்டாங்களோன்னு ஒரு இருக்குது. வெளிப்படையாக தெரியுது, இன்னார தான் சொல்லியிருக்காங்க, இந்த கேரக்டர் இவர் தான், இந்த கதாபாத்திரம் இவங்க தான், இவங்கள தான் இது சொல்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கும்போதே கதாபாத்திரங்களும் தெரிஞ்சிடுது. பளிச்சு அப்படின்னு தெரிகிற கதாபாத்திரங்களை வெளிப்படையாக காமிக்கிறதுனால இந்த மக்களுக்கு இவர் என்ன சொல்ல வராரு. ஏன்னா அவங்க யாரும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே இல்லை. பண்ணுறது பூரா தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கே பாதிக்கப்படவே இல்லை. இன்னும் அவங்க அதிகார வர்க்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. சாமானியனாக இருக்கிறவன் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான், அவனையும் திட்டுறாரு இலவசங்கள்ன்ற விஷயத்தில். ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக குழப்பமாக தான் இருக்குது. அது இன்னொரு விஷயம், டயர்ட் பண்ணிடுது நம்மளை. 3 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் இல்லை, நீங்கள் சரக்கோடு இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இந்துவை உட்காந்து பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கிரிப்டில் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு, நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டைலாக் ஒன்று வருது. அந்த டைலாக் கேட்கும்போது நமக்கு எங்கே எவன்டா சொல்லி கொடுத்தான் அந்த டைலாக்னு தோணுச்சு. ஏன்னா சங்கர்னா ஒரு இமேஜ் இருக்குல்ல நமக்கு, பிரம்மாண்ட இயக்குனரை விட வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சுஜாதா இருந்த காலத்துலலாம் அவருடைய வசனங்கள்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கும். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசனங்களில் இவரும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். யாருன்னா கிரேசி மோகன் வந்து கமலஹாசனுக்கு அவருடைய போர்ஷனில் வரும்போதெல்லாம் அவர் நிறைய விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணி நிறைய பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் ஒன்று வருது. அதாவது கமலஹாசன் கம்பேக் இந்தியன் அந்த ஹேஷ்டேக் வந்து பிரபலமாக்கும்போது இது இந்தியா வருவதற்கான நேரம் சரியாயிடுச்சு, நான் இப்போ வரப்போகிறேன், ஏன்னா நோய் முற்றுவதற்காக நான் வெயிட் பண்ணேன், நோய் முற்றுனா தான் நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்யணும். எந்த ஊரில் இப்படி ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாங்க? எனக்கெல்லாம் தெரிஞ்ச வகையில் நீங்கள் மருத்துவத்துறையை கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே, மருத்துவத்துறையில் ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டுபிடிச்சா நோயாளியுடைய நோயை குணமாக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்தின பிறகு காப்பாற்ற முடியாதுன்றான். ஆமாம். என்ன டைலாக்? அதில் வரும்போது முத்தின பிறகு தான் வருவேன் அப்படி. முத்தின பிறகு தான் இல்லை, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டைலாக்கு. நோய் முற்றிய பிறகு தான் மருந்து கொடுத்தா வேலை செய்யும்ன்றாரு. சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி படத்தில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் கவனிக்க முடிஞ்சது. குறிப்பாக அரசாங்கம் கொடுக்குற இலவச திட்டங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி மிக்சி, கிரைண்டர், ஃபேனு இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. சர்க்கார் படத்தில் முருகாஸ் பண்ணார், அது பிறகு மண்டேலா படத்தில் கூட மடன் அஸ்வின் பண்ணார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. டிவியை விட்டீங்க அதில் நீங்கள். ஆமாம், டிவியை கொடுக்கல விட்டீங்க.
ஆனால் ஏன்னா டிவியை ஒரு வாண்டடாக அவருங்க படத்திலே விட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அதை காமிச்சா நம்ம இப்போ இருக்க ஆட்சியாளர்களை கொண்டு வந்தோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இலவச மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்க ஃபோட்டோ போட்டு கொடுத்தாங்க. கலைஞர் டிவி வந்து கலைஞர் இந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க. இவர் இந்த டிவியை உடச்சி தான் கட்சி ஆரம்பித்தார் கமலஹாசன். ஒரு ரொம்ப ஃபேமஸ் டார்ச் லைட்டை தூக்கி அடிப்பார். இவர் சின்னத்தை தூக்கி அடித்து கலைஞர் டிவி உடைப்பார். ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இந்த இலவசங்களை சொல்கிற அதே நேரத்தில் வந்து பெரிய பண முதலைகளையும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி விஷயங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பயங்கரமாக நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க, ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அப்படி ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு ஒருத்தவங்க முன்பதிவு பண்ணியிருக்கான்னு ஒரு ஆளை கொலை பண்ணுவாங்க படத்தில். ஸோ அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு நபராக தான் அதில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க ட்ரெஸ்ஸு போட்டு டாய்லெட்லாம் தங்கத்தில் இருக்கும். அந்த கேரக்டர்னால் சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் வந்து தங்க ஆடை போட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புடைய ஆடைன்னு போட்டு ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு. பிரம்மாண்டமான கல்யாணம். நம்ம அதானி வீட்டு கல்யாணம். அம்பானி அதானி அந்த குரூப் இருக்காங்கல்ல, மைன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களையும் ஏதோ ஒரு இடத்துல தொட்டு போகிற மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இவங்க கூட இவங்களான்ற இப்போ அந்த தங்க ட்ரெஸ்ஸுன்றதுனால தான் இதை கண்டுபிடிக்க முடியுது சமீபத்தில் கல்யாணம்ன்ட்டு. ஆனால் பட்டவர்த்தனமாக ஒரு கேலண்டர் சாங்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேலண்டர் சாங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கேலண்டர் இந்த மாதிரி வந்து பெண்கள், அழகிய பெண்களை அரைகுறை ஆடையில் வெறும் இந்த மாதிரி உள்ளாடைகளை மட்டுமே போட்டு படம் எடுக்கிறது ஒரே ஒரு நபர் தான். அது நம்ம விஜய் மல்லையா தான் அதில் ஃபேமஸ். அவர் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் கோடி வந்து பேங்க்கில் கடன் வாங்கிட்டு கட்டாமல் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தாங்க. அதே மாதிரி கலர் சட்டை போட்டுக்கிட்டு அவர் வந்து பெண்களோட பயங்கர டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுட்டு அவரை போய் இவர் கொள்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு, ஸோ அரசியலினுடைய இன்னும் அவுட்டு இதில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தொட்டு கொண்டு போயிருக்காங்க. அது எதுவும் முழுமையாக இல்லைன்றது தான் வருத்தமான ஒரு விஷயம். அப்போ சும்மா இது திணிக்கணுன்றதுக்காண்டியே வச்சிருக்காரு. அதெல்லாம் இது என்னன்னா இந்த படம் முழுமையான படம் இல்லைங்க. இன்னொரு படம் இருக்குது. ஸோ பார்ட் 3 இருக்குது. ஸோ அதனால் நம்ம எந்த விமர்சனம் இப்போ வைக்க வேண்டாம். பார்ட் 3 வந்த பிறகு இதோட கண்டினியூஷன் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே வந்து இந்தியன் தாத்தாவை வரவேற்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வரவேற்குது. வரவேற்ற பிறகு அந்த இந்தியன் தாத்தாவுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டு அவங்க இந்தியன் தாத்தா என்னெல்லாம் செய்வாரோ இவங்க செய்கிறாங்க. நம்ம சித்தார்த்து, நம்ம வந்து இவங்க பிரியா பவானி சங்கர், ஜெகன், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பாதிப்பாயிடுது. அவங்க அம்மாவை சித்தார்த்து அவங்க அம்மாவை இழந்துடுறாரு. அந்த அம்மா தற்கொலை பண்ணி செத்து போகுது. மனோபாலா மாட்டிக்கிறாரு. அது மாதிரி வந்து நிறைய கதாபாத்திரங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய நெகட்டிவாக மாறி போகுது இல்லை. அப்போ அவங்களே கம்பேக் இண்டியன்னு கொண்டாடினவங்களே கோபேக் இண்டியன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து இது ஒரு டீசர். இப்போ நம்ம யூஸ்வலாக டீசர் காட்டுவாங்கள்ல, ஒரு படம் வரப்போகுதுன்னா ஒரு டீசர் காட்டுவாங்கல்ல. பார்ட் 3 வர்றதுக்கு டீசருடைய முன்னோட்ட டீசர்னு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது பேர் இருந்துன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதை தான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு 3 மணி நேரம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுறது, கொஞ்சம் லென்த்தியான டீசர்னு வச்சிங்களேன். பேசிட்டே இருக்காருங்க. ஆமா, நிறுத்த மாட்டேங்க. பார்ட் 1ல இந்தியன் வந்து பேசவே மாட்டாரு. அவருடைய வேலைகள்லாம் செயலா காமிச்சிருவாரு. அதிக டயலாக் இருக்காது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள ஒரு ஊருக்குள்ள தப்பு நடக்கிறத ஒரு தாத்தா கேள்வி கேட்பார். அவருக்கு ஒரு இழப்பாயிட்டு இருக்கும். அவர் வந்து ஆசையாக பாசமாக வளர்த்த பொண்ணு வந்து செத்து போயிடும். மருத்துவ பிரச்சனையில் சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்காது, காசு இருக்காது. இது விஷயங்கள்ல அது அந்த இந்தியனுடைய சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் காமெடி இருந்துச்சு, சோஷியல் காசு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆடியன்ஸ் அதை வந்து ரசித்தாங்க, கொண்டாடினாங்க. ஆனால் இது வந்து என்ன பேசுதுன்னா இந்தியா முழுக்க, அது வந்து ஒரு ஊர் இந்தியன் 1, இந்தியன் 2 நாடு முழுக்க ப்ளஸ் நாட்டை விட்டு வெளிநாடுகள்லையும் பல விஷயங்களை சொல்ல வருது. நேதாஜியுடைய அந்த படையிலேருந்து ஒரு கிளம்பி வந்த விஷயங்கள்லாம் பேசுது. முழுமை இல்லாத ஒரு முன்னோட்டம் தான் இது. இதை நீங்கள் முன்னோட்டம்னு வச்சுக்கலாம், டீசர்னு வச்சுக்கலாம், பார்ட் 2க்கான லீடுன்னு, பார்ட் 3க்கான லீடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா படம் முடிஞ்ச உடனே வார் விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க, பார்ட் 3ல இருக்குன்ட்டு. அதனால் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்த பிறகு தான் இதோட கண்டினியூஷன் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, அதேமாதிரி படத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு வசனம் வந்தது. நீங்கள் சொன்ன வசனம் மாதிரி இன்னொரு வசனம், அதாவது தூய்மை பணியாளர்கள் அரசாங்கம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சீனில் ஆரம்பத்திலே வந்து தூய்மை பணியாளர்களை இந்த வேனில் போயிட்டு இருக்கும்போது குப்பை விழுகுது, அவங்க எச்சி துப்புற பிறகு துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ட்டு அவங்கள நக்கல் பண்ணுற மாதிரியான வசனம். ஏற்கனவே முதல் படத்தில் அவர் வந்து குப்பத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு வசனம் வந்ததுக்கு இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை ஸோ திரும்பவும் சங்கர் அவர்கள் ஏன் இப்படி சொல்லணும், காரணம் இல்லை? அதுதான், அது என்னென்னா ரொம்ப சில இடங்களில் கிரிஞ்சாக இருக்குது. இன்னும் நிறைய ஷார்ப் பண்ணியிருக்கணும், நிறைய மாற்றிருக்கணும்.
இது ஒரு காலகட்டம் டைமும் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இந்த படம். அதுக்கு இடையிலே நிறைய சேதங்கள், நிறைய இழப்புகள், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த படம் வராது, இனிமேல் எந்திரிக்காது, அவ்வளோதான் இந்த படம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி இப்போ படத்தை வந்திருக்கு. சங்கரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் காஸ்டில் நிறைய விஷயத்த ரொம்ப செலக்டிவாக தான் எடுப்பார். இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளை ஜென்டில்மேன்லேருந்து இருக்குது, அப்போத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த வசனங்கள் இப்போ சுஜாதா அவர்கள் கூட இருந்த காலகட்டத்தில் அவரோட கூட இருக்கும்போது நிறைய ஷார்ப் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரியான சொல்லி கொடுக்குற ஆட்கள் விஷயங்கள்லாம் இல்லை. பிரம்மாண்டம் மட்டும் இருந்து படம் ஜெயிக்குமானா அது ஜெயிக்காத, சரக்கு இருக்கணும்ல. அங்கே வந்து ஏதோ விதத்தில் சங்கர் வந்து கோட்டை விடுறாரு, அதில் மாற்றமே கிடையாது. குறிப்பாக சுஜாதாவுடைய இழப்பு வந்து சங்கர் வந்து கொஞ்சம் பயங்கரமாக, கொஞ்சம்லாம் கிடையாதுங்க, பெரிய பாதிப்பு அவருக்கு. ஏன்னா அவருடைய நரேஷனை அவர் வந்து எழுத்து கொண்டு வந்து கொடுப்பார். இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ கேமராமேன் அந்த ஃபீல் அப்படியே வந்து காட்சியாக கொடுத்துருவார். அதுக்கு உயிரோட்டத்தை வந்து இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் வந்து கொடுத்துருவார். சுஜாதா அதை வந்து நம்மகிட்ட உயிரோட்டமாக பேச வைப்பார். வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேறு படங்களே வேணாம், இந்தியன் எடுத்துங்களேன், அதில் எவ்வளோ வசனங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, அந்த அளவு கூட இல்லை சுத்தமாக. இப்போ நீங்கள் வசனங்கள் வந்து பேசுகிறாங்க, ஆனால் வளவளன்னு பேசிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசுகிறார் அவர். யார்? இந்தியன் தாத்தாவாக இருக்கிற கமலஹாசன் வந்து பேசிட்டே இருக்காரு. எப்பா போதும் விடுப்பா, வேறு ஏதாவது விஷயத்த பண்ணு பாடுறாங்க. ஒரு மீம்ஸ் கூட போட்டுருந்தாங்க, பிக் பாஸ்ல பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து அது டைலாக்கே சொல்லிட்டார்ல, ஓடவும் முடியாது ஒளி. இது வந்து கேட்டு காது புளிச்சிருச்சு நமக்கு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கணும் புதுசாக நீங்கள். அப்புறம் ரொம்ப சலிப்பை தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சண்டை காட்சி ஒன்று வருது. அந்த வெளிநாடுகளில் இருக்கும், ஒரு சக்கரம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சக்கரத்தில் இவர் வந்து வண்டியில் தப்பிச்சு போகிற மாதிரி வரும். அது மெட்ரோ ட்ரெயின்லாம் ஏறி சண்டை போடுவார். ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அது. அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் பெரிய விஷயங்கள் நமக்கு காட்டணும்? அங்கே என்ன பெருசாக இவர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாரு, மாட்டிக்க போகிறாருன்னு தெரியுது, ஆனால் தப்பிச்சிருவார்னா ஒரு தப்பிச்சிட்டா தான் கதை. பார்ட் 3 எடுத்து வச்சிட்டிங்க, மாட்டிக்கிட்டா கதையா? சுட்டு செத்து போயிட்டா கதையா? கிடையாது இல்லை. அப்போ நீங்கள் அவர் வந்து தப்பிச்சிருவார்னு ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. பார்ட் 3 இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எப்படின்னு தப்பிச்சிட போகிறாரு? அதுக்கு அவ்வளோ அதெல்லாம் வெட்டணும். 3 மணி நேரம்ன்றது ரொம்ப முடியல. இன்னொரு விஷயம், நமக்கெல்லாம் வர்மக்கலை தெரியாது. இந்த படத்தில் வர்மக்கலை வந்து நிறைய வித்தையை காட்டுறாங்க. அதாவது வர்மக்கலை பண்ணால் அவங்க டக்குன்னு ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, குதிரையாக மாதிரி ஓடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் உண்மையிலே நடக்கிற ஒன்றா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வர்மக்கலையில் இருக்குமானலாம் தெரியல. ஆனால் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் அவர் வந்து ஜென்டில்மேனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்தியனாக இருக்கட்டும், அப்போ அவர் பண்ண விஷயங்கள்லாரு கும்பா அது இதுன்னு இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிஜமாவே வந்து அப்படிலாம் இருந்துச்சுன்னெலாம் சொன்னாங்க. வர்மத்தில் வந்து நிஜமாவே நீங்கள் வந்து அந்த நரம்புகளினுடைய விஷயங்களை வந்து நரம்புகளை வந்து சுருக்கி விடுறதா இருக்கட்டும், திருப்பி அதை ரிலீஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், உங்களை செயலிழக்க வைக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்களை வர்மக்கலையில் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியுமான்றது நம்ம ஏதோ அது நம்புற மாதிரி இல்லை. அதான் சார், கற்பனைக்கு எட்டாவது தான் சினிமா, லாஜிக் பார்க்கக்கூடாது சினிமாவில் அப்படின்ற மாதிரி இதுலேயும் லாஜிக் பார்க்காம நீங்கள் குதிரை மாதிரி ஓடி போய் அவர் வந்து மேலேருந்து போய் செத்து போயிடுறாரு. அப்புறம் குதிரை மாதிரி ஒரு கூட்டமே ஓடுது. டெல்லி கணேஷ் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு, சாகர வரையும் அவர் பாட்டு பாடுறதான் அவர் வேலைன்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஏதோ அவர் வர்மத்தில் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு ஏதோ பண்ணுறாங்க, அது பெருசாக எடுபடலை. ஓகே, சங்கர் அவர்கள் ஒரு காலத்தில் பயங்கர பீக்கில் இருந்தவர், இப்போவும் அவருக்கான ஒரு கிரேஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நெகட்டிவாக தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. சங்கர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்னுடைய சேர்த்து வச்சிருந்த ஒரு நேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்காரா? இல்லை, என்னென்னா இது வந்து நீங்கள் ஒன் மேன் ஷோவாக இருந்தால் எல்லாமே சரியாக வரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தனியாக அவர் பண்ணலை. அது அவரே சொல்லிட்டாரு பல இடங்களில். அவர் கமலஹாசன் போர்ஷனெல்லாம் சங்கருடைய மேற்பார்வையில் அவரே நின்று பண்ணியிருக்காரு, வேலை வாங்கியிருக்காருன்றது அந்த பிரம்மாண்டம் அந்த விஷயங்களில் தெரியுது. அதை தாண்டி மற்ற விஷயங்களை பார்த்தா உதவியாளர்களாக இப்போ இயக்குநர்களாக இருக்கிற சிம்புதேவன், நம்ம அறிவழகனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது டைரக்ட் பண்ணது சங்கர் கிடையாது, அப்போ சங்கர் இல்லை. ஓகே, அந்த சங்கருடைய டேக்கிங் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பல இடங்களில் மிஸ் ஆகுது இல்லை. ஓகே, நீங்கள் உதவியாளர்கள் எடுத்தாலும் அது சங்கர் தான் டைரக்டர். அவர் எனக்கு இந்த காட்சி வேணும், இந்த மாதிரி வந்து சார் பதிவாளர் இடத்துல இப்படி போகிறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, திருப்பி அவங்கள பிடிச்சிட்டு வரணும், அது போய் அதை கையை பிடிச்சி சமுத்திரகனி போகிறாரு, பிடிச்சிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த போய் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஒரு இடத்துல பண்ணுங்கள்,
டக்குன்னு ஒரு அறிவாளனை கூப்பிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் போய் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் போய் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அந்த காட்சி நீங்கள் போயிடுங்க அப்படின்னு ஒரு காட்சியை பிரித்து அறிவழகன் நீ இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வாப்பா, நீ சிம்புதவன் இந்த போர்ஷன் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட உதவியாளர்களும் ஒரு 3-4 பேர் வச்சுருக்காரு இல்லையா, இவங்க எல்லாரையுமே அவங்கவுங்களுக்கு கொடுத்து விட்டு எடுத்திருக்காருன்றதை பார்க்கும்போதே தெரியுது இது சங்கர் டேக்கிங் இல்லை. ஓகே. அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதுவும் படத்துக்கு வந்து நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸான்றதை தாண்டி சங்கர் பார்வையில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. சங்கர் படம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்தை குறைச்சிருந்தா ஒருவேளை மேபி நமக்கு வந்து இவ்வளோ தூரம் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதான்னு தெரியல. படம் ஷார்ப்பாக இருக்கணும். அந்த ஷார்ப்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரொம்ப டயர்ட் பண்ணிடுது. எப்படா முடியும், இவர் பேசுகிறத பேச்சு எப்படா குறைப்பாருன்னு. அது மாதிரி காற்றுலேயே வந்து ஒருத்தன் பறந்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ தனித்தனியாக உடம்புலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து இவர் வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு ஒரு பயங்கரமாக டைம் பண்ணுறது வந்து நமக்கு அருவருப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அந்த 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 இடமும் சரி, அது மாதிரி ஒரு காட்சிக்குமே அது ஏன் அவ்வளோ லென்த் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் எடிட்டர் கொஞ்சம் வெட்டி இருந்தாருன்னா, உழைப்பு பெருசுங்க, உழைப்பை சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பல பேருடைய விமர்சனமே வந்து நீங்கள் இன்னும் ட்ரிம் பண்ணி ஒரே பாட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ இழுத்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. இல்லை அது வந்து வியாபாரம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது, அது வியாபாரம். நீங்கள் 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் குறைச்சிருக்கலாம், 1/2 மணி நேரத்தை வெட்டியிருக்கலாம். தேவையே இல்லை, தேவையில்லாத எவ்வளோ காட்சிகள் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் சீக்வன்ஸ் மெட்ரோனுடைய டைமே 1.5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி வரும். ஆமாம், ஒரு வண்டி போன அடுத்த 20வது செகண்டில் இன்னொரு வண்டி வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள இன்னொரு வண்டி வந்து நின்றோம். போகிற பாதையிலே திரும்ப முடியாது. நீங்கள் போகிற பாதையில் திரும்புவதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. வந்தால் இப்போ சமீபத்தில் ஒரு விபத்து நடந்துச்சு பாருங்க, ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு சரக்கு ரயில் வந்து மோதிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் ஆகும். அதான் லாஜிக் சுத்தமாக கிடையாது, சினிமா லாஜிக் இல்லாதது தாங்க. ஆனால் அதுக்காக நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குறிப்பாக படத்தில் ஒரு பாவி சிம்ஹா போலீஸ் கேரக்டர் அவர் தான் பண்ணியிருப்பாரு. இன்ஜின் அத்தனை தடவை கையில் கிடச்சும் ஈஸியாக கோட்டை விடுறாங்க, எஸ்கேப் ஆக விடுறாங்க. அதாங்க சினிமாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கோட்டை விட்டால் தான் பார்ட் 3 நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இவர் ஆபத்தானவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, காலில் சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு இல்லை, அதை பண்ணவே இல்லை, விரட்டிகிட்டே இருக்காரு. சுட வந்தவன சுடாதன்றார். ஆனால் இவரு கண்ணை தூக்கிட்டே போயிட்டு இருக்காரு. நிறைய அதாவது என்னன்னா, அது இன்னொரு விஷயம், அதில் வந்து யூடியூப் எடுக்கிறதுக்காகவே ஒரு விஷயங்கள் வருதுன்னு அதில் இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கு. நம்மளால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆடியன்ஸ் என்ன சொல்லுவான், காசு கொடுத்து போகிறவன் பயங்கரமாக திட்டு தானே செய்வான். எதிர்பார்த்து போகிறவன் வந்து அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணலைன்னா படத்தை திட்டுவான் கண்டிப்பாக. இன்னொன்று கமல் அவர்களுடைய கெட்டப், ஒவ்வொரு 4-5 கெட்டப் படத்தில் போடுறாரு. குறிப்பாக அவருடைய மேக்கப், அவர் பேசக்கூடிய டப்பிங் இதெல்லாம் கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் வந்து இந்தியன் தாத்தா பழைய கெட்டப்பில் வேஷ்டி சட்டை போட்டு நேதாஜி சிலைக்கு முன்னாடி நின்று வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு தப்பிச்சு போகும்போது இது பண்ணுவார்ல, அது மட்டும்தாங்க நான் வந்து அது இந்தியன் 2க்கான திருப்தியான எனக்கு மேனரிசமாக தெரிஞ்சுது. மற்றெல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு, பாவம் மேக்கப் போகிறதெல்லாம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அது எதுவுமே நமக்கு ஆடியன்ஸ் பாயிண்டில் எடுபடவே இல்லை. அதுக்கு இந்த கெட்டப்லேயே அவர் இருந்துட்டு போயிடலாம். ஏன் கெட்டப் மாற்றுறீங்க சும்மா ஓயாமல்? புரியல. கேட்டால் தப்பிச்சு வராரு, ஒரு தப்பிக்கிறதுக்காக கெட்டப் போட்டிருக்காங்கன்றாங்க. தசாவதாரம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ தசாவதாரம் பார்த்த மாதிரி நிறைய படங்கள் ரிசம்லன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வருது. கமலஹாசன் படமே நிறைய வருது நமக்கு, சங்கர் படங்களுடைய நிறைய படங்கள் வருது. ஒரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் அவுத்துறாரு, அவுத்துட்டு அன்னியனில் சண்டை போடுவாங்கல்ல, அதே மாதிரியான அப்படியே வந்து 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. சாத்தியம் இல்லாத வயதானவர்னு நீங்க சொல்லிட்டீங்க, தாத்தான்ட்டீங்க. அப்புறம் அவர் வந்து வர்ம கலையில் இருக்கும், வர்ம கலையில் தானே அவர் சண்டை போடணும், அப்படிதான் சண்டை போடுறாரு. சட்டையெல்லாம் அவுத்திரியா 6 பேக் காட்டிட்டு இருக்காரு. வர்ம கலையிலே பார்த்து அந்த 6 பேக் அப்படியே எடுத்துக்கிட்டாரு போல அங்கேருந்து. அப்படித்தானே காமிச்சாங்க படத்தில். என்னமோ அதுதான் இது மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து நம்ப முடியாத விஷயங்கள் அதெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ப முடியாததை சொல்வது தான் சினிமா அப்படின்னு யாராவது ஆழ் மனசில் சங்கர் மனசில் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை வெளிப்படுத்திட்டாரு. பிரம்மாண்டம் இருக்குது, அதில் நான் எந்த குறையும் வைக்கல. கலர்ஃபுல்லான பிரம்மாண்டம், அப்படி பிரம்மாண்டம் சங்கரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் கதரை விட போகிற சாங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டிஷர்ட் போட்டு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ க்ரௌடு, அந்த ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேலண்டர் சாங்கில் வந்து பெண்கள் ஆபாசமாக இருக்கிற மாதிரி தெரியும், அரகுர ஆடையில் தான் இருப்பாங்க, உள்ளாடை தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அது அவ்வளோ ஆபாசமாக இருக்காது, அவ்வளோ கலர்ஃபுல் என்ஜாயபுளாக இருக்கும் அந்த காட்சிகள்லாம். பார்த்தீங்கன்னா
நிஜமா செட்டா சிஜி ஒர்க்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தன் சீட் பண்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை ஏமாத்துறது இருக்குல்ல, அந்த கலையை சங்கர் நல்லா கற்று வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் சங்கர் நிக்கிறாரு. ரஹ்மான் அவருடைய பிஜிஎம்மும் சில இடங்களை பயன்படுத்தினாங்க. அதான் இந்தியனுடைய கேரக்டரைசேஷன் வருது இல்லை பழைய, அது வரும்போதெல்லாம் ரஹ்மான் உள்ள வந்துட்டு போவார். அதே மாதிரி இதுல ரொம்ப கவனிக்கப்பட விஷயம் ஒருத்தர் வந்தார், சகலகலா வல்லவன் எஸ் எஸ் சூர்யா. அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அவரை இந்த பார்ட் 2ல சும்மா கேமியோ மாதிரி கூட்டு போயிட்டாங்க. பார்ட் 3ல அவருடைய போர்ஷன் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. காஜல் அகர்வாலும் அதே மாதிரி தான், ட்ரெய்லர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமா நிறைய கேரக்டர் நம்ம சமீப காலத்துல கொஞ்ச நாளா மறைந்து போனவர்கள்லாம் கண்ணு முன்னாடி மறுபடியும் வந்தாங்க. விவேகா இருக்கட்டும், மாரிமுத்தா இருக்கட்டும், மனோபாலாவா இருக்கட்டும், அதில் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பியும் அவங்கள ஸ்க்ரீன்ல பார்க்கறது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆக்சுவலாக சங்கர் அவர்கள் இன்னும் ஒரு 6 மாசத்துல இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம் முடியும் போதே 2025 அப்படின்னு போட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை சேஞ்சஸ் நடக்குமா, இல்லை லேட்டாக வாய்ப்பு இருக்கா? இல்லை இனிமேல இந்தியன் 3க்கு அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆல்ரெடி இந்தியன் முடிச்சு வச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்தியன் 3 முடிச்சுட்டு தான் இந்தியன் 2க்கே வந்தாங்க. அவங்க எடுக்கும் போது இவங்க எடுத்தது பீரியடா ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் எடுத்தது. அதில் மாடர்னைஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்காங்கல்ல. பீரியட் படத்தை இந்தியன் 1ஓட சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் மாடர்னாக கொஞ்சம் எடுத்ததோட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 2 கொண்டு போயிட்டு லீடு வச்சிடலாம் 3க்கு. ஓகே. 3 முழுக்க வார் பீரியடு, நேதாஜி காலகட்டம், அவருடைய இளமை காலம், அதை கொண்டு போகலாம்னு சொல்லி அது முதல்ல எடுத்துட்டாங்க. அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுதான் நீங்க முடியும் போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டு அனுப்புறாங்கல்ல, அது ஒரு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இப்போ எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு. கமல் அவர்களும் எல்லா மேடையிலையும் இந்தியன் 3க்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான். நம்மளையும் அதனால தான் நீங்கள் 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர கிரிஞ்சி, பார்க்க முடியாத அளவு, உட்கார முடியாத அளவுக்கு இருந்துச்சு இல்லையா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே முடிய போகுது அப்படின்னும் போது 3 எடுத்துகிட்டு நம்ம கொடுத்த உடனே ஒரு மாதிரி டயர்டாகி கிளம்புற மூடுக்கு வந்தவன் டக்குன்னு திருப்பி நிமிர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணியிருக்காருல. இந்த சூட்சமம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு சங்கருக்கு. ஸோ அதனால் கையில் வச்சிருக்காரு திரும்ப ஒன்று. ஓகே. இந்தியன் 3 நீங்கள் நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு? அந்த காட்சிகள் இருக்குது, வந்தால் தான் தெரியும். ஏன்னா இதுவும் அப்படி தானே ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்தியன் 2 வந்தால் அப்படியே பயங்கரமாக இருக்கும். பாட்டே என்ன சொன்னிச்சுங்க, கதரோட போகிறோம்ச்சு. அப்போ அது அர்த்தம் புரியலங்க. இப்போ படம் பார்த்த பிறகு புரிஞ்சிருச்சு. கதற விட்டார் எல்லாரையும். நான் சொல்லலைங்க, பாட்டு பார்த்தவொன்னே புரிஞ்சிச்சுன்றேன். ஆடியன்ஸுக்கும் புரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஓகே. ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.